அவர் பாட்டுக்கு பொண்டலாட்டி கூட்டிட்டு நாடு போறாரு, அணு ஆயுதம் கையெழுத்து போறாரு, சொல்ற இடத்துல போறாரு. அவருக்கு என்ன தமிழை பத்தி தெரியும், தமிழை பிரச்சனை தெரியும்? நான் குறைவா மதிப்பிடுறதுக்காக சொல்லல. என்ன பேசுன? முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டுக் வீழ்த்தியது ஒரு சீக்கிய இனத்தை சார்ந்த ஒருத்தர். அதுக்காக ஒட்டுமொத்த சீக்கிய இனத்தை நீங்க புறக்கணிச்சீங்களா? மன்மோகன் சிங் பிரதம மந்திரி ஆக்குறீங்க. ஆனால் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களை ஒரு வெடிகுண்டால் வீழ்த்தியதற்கு காரணம் இலங்கையை சேர்ந்த தமிழினத்தை சார்ந்த ஒருத்தருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழினத்தை எப்படி புறக்கணிக்கலாம்? சீக்கிய இனத்து கண்ணில் வெண்ணெய் வச்சுட்டு தமிழினத்தின் கண்ணில் எப்படி சுண்ணாம்பு வைப்பீங்கன்னு இப்படி ஒரு அடிப்படை கேள்வியை எழுதி வச்சுட்டு கேட்டுட்டு மாநில சிறுசேமிப்புத்துறை துணைத் தலைவர் பதவி கலைஞர் கொடுத்த பதவி ராஜினாமா செஞ்சுட்டு போறாங்க. இந்த கேள்வி போராடுவோம், இன்றைக்குமே போராடி கொண்டு அந்த ஒரு நிலை தமிழனுக்கு என்ன? இங்க மேடையில பேசுற மாதிரி கொடி பிடிச்சவனா கோட்டைக்கு போகணும்னு நினைக்கிறான். இதே ஆந்திரா நடக்குமா, கேரளா நடக்குமா, கர்நாடகா நடக்குமா? கர்நாடகால போய் திராவிடன்னு சொல்லி பாருங்க, கன்னத்தில் அறைய வருவான், கன்னடன்னு சொல்லுவான். இதே ஆந்திராவில போய் திராவிடன்னு சொல்லி பாருங்க.